பாயாசத்துக்கு கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்யில் 1 கப் சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாங்க. சேமியா நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாயாசத்துக்கு 1 கப் ஜவ்வரிசியை நான் 1/2 மணி நேரம் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. 1 கப் சேமியாவுக்கு ஒரு 5 பங்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டுங்க. இது கூட நம்ம ஊற வச்சிருக்க சேர்த்து கொதிக்க விடலாங்க. ஜவ்வரிசி ஓரளவு வெந்து வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வந்துச்சுங்க. இந்த நேரத்தில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சிருக்காங்க. அதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. இது கூட வறுத்த எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான பால் பாயாசம் ரெடி ஆயிட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்க.